திடமனதாய் இருக்கவும் வேண்டாம். வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நான் சொல்றேன், ஒரு தடவை சொன்னா உனக்கு என்ன, உனக்கு 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 தெரியுமா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியுமா? பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியுமா? அல்ல புரியுமா? புரியுமா? அதனால பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுவோம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். அந்த லேண்ட நீ உன் ஜனத்திற்காக சுதந்தரிக்கும்படி செய்வாய், கூட்டிட்டு போவாயாக. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொறுப்பை உன் மேல நான் வைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. அப்பதான் அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நீ இதுக்காக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இதை யார் செய்வா? யார்? உனக்கு முன்பாக கர்த்தர் தாமே. அது சொல்லுங்க, கர்த்தர் தாமே. உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். ஏன்னா நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா பெரியது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. அது கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அல்லேலூயா. ஆமென். அதனால அவர் உனக்கு முன்பாக போவாரு. அவர் உன்னோட இருப்பாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பாத்தியா, அது பெரிய பெரிய காரியமா இதெல்லாம்? இதை யாராவது வாயை திறந்து திரும்ப சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தனியா போனீன்னா திருக்கி விட்டுருவான். அல்லேலூயா. இப்ப வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் என்னோட இருப்பாரு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்ன கைவிடுவதும் இல்ல. நான் பயப்பட மாட்டேன். சத்தமே இல்லையே பாருங்க. நான் பயப்படவும் மாட்டேன். நான் கலங்கவும் மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இதை சுதந்தரிக்க போகிறதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு முன்பாக போவாரு. இந்த 2026 வருஷத்தை 25 உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு போதுமாப்பா, நல்லா இருந்துச்சு, இந்த 2026 ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? இந்த 2026 ஆவிக்குரிய 2025 ஆவிக்குரிய ரீதியில நாங்க முன்னேறி போயிட்டோம். ஒரு ஸ்டெப் முன்னேறினா கூட, ஒரு சின்ன விசுவாசம் எனக்குள்ள பலமா வந்துருச்சு. நான் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன், முன் அனுபவங்களை காட்டிலும் இப்ப மேல வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்களான்னா நீங்க பாஸ். அல்லேலூயா. ஆமென். ஆமா. இந்த 2026 அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் நம்ம போறோம். இந்த யோசுவா தான் கொண்டு போறாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த மோசே வேவு பார்க்கும் போது கூட போனான்ல, மோசே என்கிற தீர்க்கதரிசி அந்த வேவு பார்க்கிற அந்த 12 பேருக்கு தலைவனாய் போனான்ல. அல்லேலூயா. அவன் தானே முன்னாடி போனான். மோசே தானே அந்த தேசத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு போனான். அப்படித்தானேயா? வெறுமனை அனுப்புனானா? மோசே போகலையா? அதனால அவனுக்கு அந்த தேசத்தை பத்தி அவ்வளவா தெரியாது. அவன் பார்த்ததெல்லாம் திராட்சை கொலையும் மாதுளம் பழமும் அந்த கனிகளையும் தான் பார்த்தான். ஹலோ, மோசே பார்த்தது என்ன? ஆமா, அந்த திராட்சை கொலையை பார்த்தான். பெருசா இருந்துச்சு. அப்பா, அவன் பார்த்துடுறான் அந்த எகிப்தின் நன்மைகள்லாம் கால் தூசிக்கு பெறாது. அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க, இவனுக்கு கானான் தேசம் போகணும்னு என்ன இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. உள்ள தவற விட்டுருச்சு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுல விட்டுருச்சு. சொல்லுங்க, கர்த்தர்
கர்த்தர் மேல விசுவாசத்தை விட்டுட்டு இவரே கம்பு எடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நாமளே கம்பு எடுத்தோம்ல. அல்லேலூயா. நாமளே அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, நம்ம இஷ்டப்படி நடந்தோம்ல. சவுண்ட கொஞ்சம் குறைச்சு, ரொம்ப சத்தமா இருக்கு. என்ன கேக்குதா கேட்கலையா? 2025 சுயமா நான் பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு நான் போனேன்ல, நான் இஷ்டத்துக்கு பேசினேன்ல, என் பொண்டாட்டிய பத்தி நான் இஷ்டத்துக்கு பேசினேன்ல. ஏன் சொல்றீங்க? கொடுமை. அல்லேலூயா. நான் இஷ்டத்துக்கு செஞ்சியா? அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டாரு. ஆமா, அவர் போய் என்ன செஞ்சுட்டாரு? ஆமா, பேசுறா தம்பி, பேசினாலே போதும். கோலை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விடு. அவர் கோல் கையில வச்சிருப்பார் தெரியுமா? எப்பயும் மோசே கையில எப்பயும் கோல் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆம்பளைங்க எப்பயும் தங்க அதிகாரத்தை இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒண்ணு செய்யலைன்னா என்ன வந்துடும்? அப்படி கோவம் வந்துடும். கோலை வச்சு அடிச்சிருவாங்க. அப்படித்தானே? ஆமா, கோலெல்லாம் இந்த 2026 கீழே போட்டுட்டு, அல்லேலூயா, ஆமா, நல்ல சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தைய பேச பழகு. கண்மலைக்கு முன்பாக இருந்து தேவனுடைய வார்த்தையை பேசு. தண்ணீர் மாத்திரமல்ல, இன்னும் அநேகம் அந்த கண்மலையிலிருந்து நமக்கு வரும். அல்லேலூயா. இவருக்கு தெரியாது, ஆனா யோசுவாவுக்கு தெரியுமா? தெரியும் பாஸ்டர். எங்களுக்கு எதுவுமே தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. மோசேயும் தெரியாது, யோசுவாவும் தெரியாது, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க சபை தான் தெரியும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவார். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு வேத வசனங்களை அறிகிற அறிவை தருகிறாரு. மனதிலே ஒரு வெளிச்சத்தை தருகிறாரு. உங்களுடைய மனோபலம் சாலமோனை காட்டிலும் பெரிய ஒரு மனோபலத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆகையினால உங்களுக்கு எதுவும் இனி மறைப்பொருளாய் இருப்பது இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த யோசுவாவுக்கு, யோசுவா அங்க போனாரா? போகல. போகல. போகவே இல்ல. கர்த்தருக்கு போனாரு. நான் போனாருன்னா நீங்க போகலைன்னு சொல்லணும்னு நினைச்சீங்க. இல்ல, போனாரு. அல்லேலூயா. அங்க என்ன பார்த்தாரு? திராட்சை செடியை பார்த்தாரா? நல்ல மாதுளம்பழம் பார்த்தாரா? கனிகளை எல்லாம் பார்த்தாரா? அது பாலும் தேன் ஓடுகிற தேசமா இருந்ததா? இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்த்தாரு? ஆமா, அவரு வந்து கண்ணு இந்த பக்கம் பார்த்தாரு. அல்லேலூயா. அங்க என்ன என்ன பார்த்தாரு? யோசேப்பை கண்ணை கட்டிட்டு போனாரு. அது தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன். கண் கட்டிட்டு போனாரா? கண்ணை கட்டிட்டா போனாரு. என்னத்தை தான் பார்த்தாரப்பா? அங்க ராட்சத புத்திரர்களை பார்த்தாரா இல்லையா? தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அங்க என்னத்தை பார்த்தோம்? அந்த தேச பலவான்களாகிய ஜனத்தை பார்த்தோம். அந்த பட்டணம் எப்படி இருந்தது? சும்மா லேசா புசுக்குன்னு உள்ள போற மாதிரி சாதா வேலி போடல, அரணான பட்டணங்களை பார்த்தோம். அது மிகவும் பெரியவைகளா இருக்கிறத பார்த்தோம். அங்க ஏனோக்கின் குமாரரை பார்த்தோம். ராட்சச புத்திரர்களை பார்த்தோம். அல்லேலூயா. பார்த்தானா? இப்ப அங்கதான் யார கூட்டிட்டு போனோம்? யார கூட்டிட்டு போனோம்? இந்த ஜனங்கள்லாம் அதை கேள்விப்பட்டு ராத்திரி பகலும் அழுதாங்களா? அல்லேலூயா. ஜனம் அழுதுச்சா? அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு ஒரு 10 பேர் சொன்னாங்களா? 10 பேர் சொன்னாங்களா? நான் சொல்றேன், இந்த யோசுவா போய் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்களா இல்லையா?
ஐயா இருந்தாங்களா ஐயா? நான் சொல்றேன், அவனும் கொஞ்சம் கொஞ்சம் இதுல மோத வேண்டிய ஆட்கள் ரொம்ப முரட்டு ஆட்களா இருக்கே. அல்லேலூயா. இதுக்கு போய் எப்படிதான் மோத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? கொஞ்சம் யோசுவா பயப்படலைன்னு சொல்லல, அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனா ஒரு விசுவாசமும் அவனுக்குள்ள இருந்தது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது. அவன் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில பார்த்திருக்கான். அல்லேலூயா. பெரிய 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 ராட்சசமான ஆட்கள் ஏதோ ஒரு வித பயத்துல நடமாடிக்கொண்டிருக்கிறத அவன் பார்த்தான். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் காத்த நிழல் என்னவாயிருச்சு? அவர்களை விட்டு வெள்ளை போட. ஏன் இனி அவர்களுக்கு அந்த தேசம் இல்லை. அல்லேலூயா. அந்த தேசத்திற்கென்று தேவன் அழைத்து கொண்டு வந்த அற்புதமான தெய்வத்தின் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வழங்குதா? நீ பார்த்த பொல்லாத காரியங்களை 2025 பார்த்தில்ல, சில காரியங்களை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஆசைதான், ஆண்டவருக்குள்ள இருக்க ரொம்ப ஆசைதான். ஆனா எப்படி 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 யோசுவாவும் அப்படிதான். இவங்களை எப்படி போய் நம்ம ஜெபிக்க போறோம்? ஏன் அவனுக்கு பயம்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அது ஒண்ணுதான். ஆனா பயந்தங்கொள்ளி ஜனங்க யாரு கூட இருக்கு? என்னவா இருக்கு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு பேரும் செத்து போவோம், யார் எகிப்துக்கே ஓடிடுவோம் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இருக்காங்களா? பேசினாங்க. ஆமா, அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அவங்க பிள்ளைகள் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஒரு புது சந்ததி இருக்குது. அந்த பயந்தவெல்லாம் செத்துட்டான். சொல்லுங்க, பயந்தங்கொள்ளிகள்லாம் செத்தே போயிட்டான், தோத்தே போயிட்டான். அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, நீ பயந்தங்கொள்ளியா? அல்லேலூயா. நீ பக்கத்துல கேட்க வேண்டாம், என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. நான் சொல்றேன், உங்க உள்ளத்துல, ஏய் நீ பயந்தங்கொள்ளியா? நீ நீ கேட்கவே பயமா இருக்கு. எனக்கு அதுல பயம், இதுல பயம், இதுல பயம், அதுல பயம். அல்லேலூயா. என் பயத்துக்கு முடிவே இல்லை. நான் சொல்றேன், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்களை தான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, எப்ப நீ ஒண்ணும் பெருசா போய் யுத்தம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. நீ பெருசா உன் கைய வீசிக்கிட்டு போயிடாத, பெரிய அறுவாளை தூக்கிட்டு போயிடாத, நீ பெரிய கொம்பன்னு போகாத, நான் உன்னோடு வருகிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, தெய்வத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நான் போவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னோடையே இருப்பேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. ஆமா, நான் சொல்றேன், அவன் நம்புவான், அந்த காலத்து ஜனங்க கூட நம்புவோம், நான் நம்புவேன். எனக்கு ஒரு பாட்டு தெரியும், நம்புவே இயேசுவை நம்புவே. பாட்டு தான் தெரியும், ஆனா நம்ப தெரியாது. அல்லேலூயா. நம்புறத பத்தி பாட்டு படிங்களா? என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள். பாட்டு தெரியும், பக்கத்துல பாட்டெல்லாம் தெரியும். நீ எதை வேணாலும் சொல்லு, பாட்டா வேணா பாடிடுறேன், என்னத்தை வேணாலும் சொல்லு, நான் பாட்டு பாடுறேன். நான் என்ன நம்பவே மாட்டேன். ஏன் வரலன்னா, திரும்ப திரும்ப சொல்லணும், கர்த்தர் என்னோட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இருக்காரா? ஓ மரணமே. ஆமா. இப்ப அந்த ராட்சசனை விட பெரியவர் ஒருவர் என்னோட வாராரு. அல்லேலூயா. அவர் செங்கடலை பிளந்தவர். அல்லேலூயா. அது வழியா தான் நான் வந்தேன். ஆமென்.
ஆனா இவன் கூட வர்ற ஆட்கள்லாம் செங்கடல பிளந்து வரல. இவன் கூட கூட்டிட்டு போறான் பாருங்க, செங்கடலை கடந்த ஆட்கள் இல்ல, காலே போறான். யார் வரா? யோசுவாவும் காலேபும் தான். மீதி எல்லாம் செங்கடலை கடந்த பிறகும் கர்த்தராலே கூடாது அப்படின்னு சொன்னவங்க. தேவனாலே கூடாது, இது நடக்காது, எனக்கு நன்மை உண்டாகாது, ஐயையோ ஐயையோ. இது பூரா எங்கே செத்து போச்சு? வனாந்தரத்தை. நல்ல இடத்துல சாவல, வனாந்தரத்திலேயே செத்து போச்சு. நான் சொன்ன கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்க வீட்டில் ஏதோ ஏதோ ஆமா போய் சூடம் கொளுத்துங்கன்னா அங்கே அம்மட்டும் சூடமாக கொளுத்தி பூரா கரையினா இருந்திருக்கும். ஆமா, சூடம் மட்டும் கொளுத்த சொல்லுங்க கிறிஸ்தவ ஆலயத்தில். நான் சொல்றேன், ஆலயத்தையே கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க, அவ்வளவு சூடத்தை கொண்டு வந்து. நீங்க அதனாலதான் சூடம் கொடுத்தாத என்ன செய்ய, உன் ஆவியில கர்த்தரை விசுவாசி. இது என்ன வேற மாதிரி இருக்கு? அல்லேலூயா. ஆமா, மெழுகுவத்தி பொறுத்திரியா? மெழுகுவத்தி பொறுத்திட்டினா போதும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு எதையாவது மெழுகுவத்தி பொறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? அம்புட்டையும் வாங்கிடணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பு இஸ்ரவேலே, என்ன நம்பு, என்ன விசுவாசி. அல்லேலூயா. நாங்க இங்க சொல்லித்தரோம், விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கு. ஆனா இத வாழ்க்கையில திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நல்ல வேளை இவங்க ஒருவனும் இதை பார்க்கல. காலேப்பு அவன் சொன்னா, இந்த இப்ப போய் அடிச்சு தள்ளிட்டு வந்துருவோம்னா, வாயா 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 கூட வாயா. நான் சொல்றேன், எந்த பயந்தாங்கொல்லி கூட சேராத. அல்லேலூயா. ஆமா, கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது, ஏய் மீதியானவரோட யுத்தத்துக்கு போறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், 2026 நம்ம ஜெயிக்க போற ஒரு யுத்தம் நடக்க போகுது. நாம தான் ஜெயிக்க போறோம். கர்த்தர் முன்னாடி போக போறாரு. அதனால நான் சொல்றேன், எவன் பயந்தாங்கொல்லியோ ஓடி போயிரு. அல்லேலூயா. அப்படிதான் சொன்னான், எவன் பயந்தாங்கொல்லியோ ஓடிரு. நான் சொல்றேன், இஸ்ரவேல்ல பயந்தாங்கொல்லி அவ்வளவு பேர் ஓடியே போயிட்டான். யுத்தத்துக்கே பேர ஓடி போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இவங்க எல்லாம் பயப்படாத ஆட்கள் தான், ஆனாலும் ரொம்ப பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? பயப்படாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனாலும் அல்லேலூயா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், தண்ணி குடிக்க சொல்லு. குளத்துல போய் தண்ணியை குடிக்க சொல்லு. குடிக்க சொன்னா அதுல ஒருத்தன் அள்ளி குடிப்பான். சொல்லுங்க, அள்ளி குடிப்பான். ஒருத்தன் நாய் நக்கின மாதிரி நக்கி குடிப்பான். அல்லேலூயா. ஏன் நம்ம நாய் நக்கிற மாதிரி குடிப்போமா? எங்கேயாச்சும் அள்ளி குடிப்போமா? நாய் நக்கிற மாதிரி நக்குவோமா? ஆண்டவர் சொன்னாரு, நாய் நக்கிற மாதிரி நக்கிற எவ்வளவு பேர் பாரு, 300 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அள்ளி குடிச்சவங்க எல்லாம் கெட்டிக்காரங்க. தம்பி போயிட்டு வாப்பா. போயிட்டு வா. தம்பி அள்ளி குடிக்கிற, கரெக்டா குடிக்க, நேர்த்தி. உன்ட்ட இருக்கிற நேர்த்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா தயவு செய்து போருக்கு நீயே வர வேண்டாம். அரலூஸ் மாதிரி ஒருத்தன் நக்கி குடிச்சான் பாரு, அவங்க 300 பேர் போதும், அவங்களோட போ. அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் தான் பயந்தங்கொள்ளி போனாலும் இன்னும் கொஞ்சம் தைரியமானவன் இருக்கிறான். ஆனால் தாழ்மை உள்ளவன் இருக்கானா? அல்லேலூயா. நான் இந்த வருஷத்தை சொல்றேன், அல்லேலூயா. இந்த வருஷம் நீ ஒருவேளை கடந்த வருஷத்தை ஒரு தைரியத்தோட வந்திருக்கலாம். இந்த வருஷம் உன்னை தாழ்த்தி, அல்லேலூயா, ஆமா, உன்னை தாழ்த்து நீ மீதியானியரை ஜெயிப்பாய். ஆமென். சரி, இப்போ பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருப்பேன். எப்படி சொல்றாரு? உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. உன்னை விட்டு விலக மாட்டேன். விலக மாட்டேன். நீர் விலகுனா என்ன? விலகட்டேன். ஏன் பாடுவோம் மட்டும் தெரியுமா? இப்ப இயேசுநாதரையும் கூட வச்சுக்கிட்டே கலங்குறது. இயேசுநாதரையும் கூட வச்சுக்கிட்டே கலங்குறது. இயேசுநாதர் போன வருஷம் கூட இல்லை. 2025 நான் சொல்றேன், 24 முடிஞ்சு 25 புது வருஷத்துல காணாம போனவர். 2025 உங்க கூட இல்லை. அவரு இருந்த கொஞ்சம் பேர் சாட்சி சொல்லிட்டாங்க.
ஹலோ, அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் கூட இருந்திருந்தால் அல்லது நீ அவரை கூட இருக்க விட்டிருந்தா, அல்லேலூயா, நீ இந்த இந்த லெவல்ல இருக்க மாட்ட. அல்லேலூயா. அநேகத்தை சுதந்திரித்துக் கொண்டிருப்பாய். தெரியுமா? இந்த வருஷமாவது இல்ல ஆண்டவரே, என் கை பலத்தினால் அல்ல, அல்லேலூயா, என் தீரனால் அல்ல, கை பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினது, பலனால் அல்ல, கையின் தீரனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினது. இப்பயும் பலத்தை தூக்கி ஓரங்கட்டி ஏதாவது சூட்கேஸ் வச்சிருந்தேன்னா, பைய கஞ்சி வச்சிருந்தேன்னா, துணிப்பை வச்சிருந்தேன்னா தூக்கி உன் திறமை, உன் பெருமை, சொல்லுங்க, திறமை பெருமை, அல்லேலூயா, தூக்கி உள்ள வச்சிரு. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீ யாரா வேணாலும் இருந்துரு, ஆனா என்ன செஞ்சிரு, எங்க வந்துரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நீ வந்துரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. 2025 நான் கேட்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்தேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? 25 முழுசும் தேவனுக்கு பிரியமான நடந்தேன். நான் தேவனுக்கு பிரியமான நடந்தேன். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிற தேவ ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். அல்லேலூயா. ஆனா நீ பிரியமா நடந்தியோ பிரியம் இல்லாம நடந்தியோ, 2026க்குள்ள நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அல்லேலூயா. நீ தேசங்களை சுதந்தரிப்பாய். நான் உனக்கு முன்பாக நான் போவேன். கர்த்தர் போவார்னு நினைக்கிறவங்க மட்டும் கையா நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். அவர் போவாராக்கும். சரி, ஏசாயா 45 நம்ம பார்க்கலாம் சில காரியங்களை. 2, 3, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்ன செய்வாரா? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அது முதல்ல கொஞ்சம் போடுமா, அதுல ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. அல்லேலூயா. I will go before you, உனக்கு முன்பாக போவேன், and make the crooked place. என்னதான்? என்ன பிளேஸா? crooked place. அதுக்குள்ள நீ நுழைய முடியாது, ரொம்ப கோணலா இருக்கும். ஆமா, அந்த கோணலானது இதுக்குள்ள போய் நீ அந்த பட்டணத்தை இது பண்ண, அதனால உனக்கு அந்த பாதையை என்ன செய்யணும்? திருத்தணும். அல்லேலூயா. போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சொல்லுங்க, செவ்வையாக்குவேன். பாருங்க, இந்த 2026 நல்ல செவ்வையா இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? உங்களுடைய வெற்றி எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? சொல்லுங்க, 2026 தேவனுடைய மகத்தான வெற்றியை என்னுடைய கண்கள் பார்க்கிறது. என் பாதைகள் செவ்வையாய் இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தர் அதை செவ்வைப்படுத்தினார். கோணலானவைகளை செவ்வைப்படுத்தினார். கர்த்தர் செவ்வைப்படுத்தினார். அல்லேலூயா. செவ்வைப்படுத்தினார்னு இங்க ஒரே ஒரு வரியில முடிச்சிருச்சு தமிழ்ல. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் இருக்குது. இங்க பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிற. ரொம்ப வேகமா போவதம்மா, பொதிகை எக்ஸ்பிரஸ். ஆமா, அதுவே கூட லேட்டா தான் வருது, கொஞ்சம் லேட் பண்ணிக்கோ. அல்லேலூயா. I will break in pieces the gates of brass, வெண்கல கதவுகளை உடைத்து. அல்லேலூயா. வெண்கலத்தின், ஆமா, அந்த கதவுகளை கேட்ட 2026க்குள்ள அங்கேயுமா கேட்டு. அல்லேலூயா. 2026க்குள்ளயும் கேட்டிருக்கா? கேட்டிருக்கு. ஆனா என்ன செய்வார்? முன்னாடி போய் உடைத்து அந்த வெண்கல கதவுகளை உடைச்சு and cut in the zunder of the bar of iron, இரும்பு தாழ்பால்களை குறித்து. நான் என்ன சொல்றேன்னா, நீ ரொம்ப திருப்தியா அப்படியே மெத்தையிலேயே கிடந்து அப்படியே அப்படியே தாளட்டே போனீங்கன்னா என்ன செய்ய முடியாது?
நீ படுக்க விட்டு எந்திரிப்பியா? நான் சொல்றேன் நல்ல வசதி. சொல்லுங்க, நல்ல வசதி. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்ல வசதி. ஜம்முன்னு. அல்லேலூயா. யார் எந்திரிப்பா? அதை விட்டு யாரும் எந்திரிப்பாங்களா? பாருங்க, சாதாரணமா கட்டிலேயே படுத்துட்டு எந்திரிக்க முடியாது. நான் சொல்றது வாஸ்தவம் தானே? தண்ணி ஊத்தி விட்டு தான் சில நேரம் எழுப்ப வேண்டியதா இருக்கு இல்லையா? நான் ஆம்பளை ஆட்களை சொல்லல, பொம்பளைகளை சொல்றேன். அல்லேலூயா. ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிக தூக்கம் தூங்குகிறவர்கள் என்று என்னுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ எந்திரிக்க மாட்ட, அப்படியே தாம்பாளத்தட்டுல அந்த மெத்தையில அந்த வசதி இல்ல, அப்படியே இருக்க. எனக்கு தான் வசதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் நான் சர்ச்சு பக்கமா வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வசதியா இருந்தேன்னா, நல்ல வசதியா இருந்தான்னா சொல்றேன், கொஞ்சம் இறங்கி தேவ பிரசன்னத்திற்குள்ள இந்த வருஷத்தை முன்னாடி நடந்து போ. உனக்கு ஒருத்தரை நீ பார்ப்ப, அவர் உனக்கு முன்னாடி போகிறத பார்ப்ப. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்துக்கு. ஆமா, பின்னாடி பாளையத்துல பின்னாடி. சொல்லுங்க, பாளையத்துக்கு பின்னாடி. ஏப்ப சாப்ப. ஏப்ப சாப்ப எல்லாம் பின்னாடி தானே வரும். சிலர் தொட்டில தூக்கிட்டு வருவாங்க. குழந்தைங்களை தொட்டில தூக்கிட்டு வருவாங்களா? வருவாங்க. இல்ல ஒண்ணும் முடியாது பாருங்க, அதை தூக்கி கட்டில போட்டு கொண்டு வருவாங்க. அதுவும் தான் வருது. சொல்லுங்க, ஏப்பையும் வருது, சாப்பையும் வருது, நடக்க முடியாத வருது, எல்லாம் தான் வருது. அல்லேலூயா. ஆனா முன்னாடி போகிற ஆமா கர்த்தர் எல்லாரையும் கொண்டு போய் எங்க கொண்டு வச்சு சேர்த்துருவாரு? எல்லாரையும் கொண்டு போய் ஆமா அந்த தேசத்துக்குள்ள சுதந்திரிக்க பண்ணுவாரு. அந்த தேசத்துல போனா என்ன இருக்குது? அங்க என்ன இருக்கு? உனக்கு முன்னாக நான் போய் அரணான பட்டணம் இருக்கா, பெரிய பெரிய திராட்சை கொலைகள் இருக்கா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா, அது இரும்பும் வெண்கலமும் வெட்டி எடுக்கப்படுகிற மலைகளை கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. அங்க செல்வ செழிப்பு இருக்கு, உள்ள இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்காரு. அந்த கானான் தேசம் முழுவதும் ஒரு தோட்டக்காரர் இருக்காரு. அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டக்காரர் பேர் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. சத்தமா பேசினா எனக்கு கேட்கும். இயேசு அங்கே வந்துட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்துக்கு நீர் பாய்ச்சுகிறவர் யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவன் தான் அதுக்கு நீர் பாய்ச்சுவாராம். அல்லேலூயா. ஏற்ற வேளையில மழைய கொடுப்பாராம். சீசனுக்கு சீசன் மழையா. சொல்லுங்க, இந்த 2026 சத்தமா சொல்லணும். பின்னாடி யாரும் சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பங்கு கிடையாது. நான் இப்ப சொல்லும் போது சொல்லிருங்க. அல்லேலூயா. இந்த 2026 அருமையான சீசனு. அல்லேலூயா. என் குளங்களும் நிரம்பும், என் களஞ்சியங்களும் நிரம்பும். அல்லேலூயா. எல்லாம் நிரம்புமா? நிறைய பேர் எனக்கு போகும்போதெல்லாம் அந்த குளத்தை நிரம்புற குளமாவே பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சபையும் நிரம்பும். அல்லேலூயா. உங்க களஞ்சியங்களும் நிரம்பும், உன் பாத்திரமும் நிரம்பும். அல்லேலூயா. நிரம்பின பத்தாது, நிரம்பி வழியும். நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் கையை தட்டுறது சரிதான், ஆனா வாயை திறந்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. நன்மைகள் நிரம்பி வழியும். நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன், என் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். வந்தாரியா ஐஸ்வர்யம் எதுக்கு ஏன் நிரம்பி வழியுது? நிரம்பி நான் சொல்றேன், உன் வீடு பூரா நோட்டு கட்டா அடுக்கி வச்சு நீ வெளியே போய் படுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமா, நிரம்பி வழியுதுன்னா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உன் பையன் நிரம்பி இருக்கும் ராசா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிரம்பி வழியும் இந்த ஆண்டு. ஏன் அப்படின்னா, ஐஸ்வர்ய சம்பந்தர் எனக்கு முன்னாடி போகிறாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த கேட்டெல்லாம் உடைச்சாரு. எதுக்கு உடைச்சாரு?
அடுத்த 2 வசனத்துக்கு போமா. கேட்டெல்லாம் உடைச்சாரு. அந்த கேட்டே வெங்கலமா. அல்லேலூயா. உங்க வீட்டுல ஜன்னல் வெங்கலமா? கேட் வெங்கலமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு அது மிகவும் உச்சிதமான காரியங்கள் இருக்கு, அதனால அந்த கேட் வெங்கலத்துல போட்டிருக்கு. வெங்கலம்னா நீங்க பாக்குற மாதிரி இந்த பானை வெங்கலம் இல்ல, அத்தனை தண்டில இருக்கும் அந்த வெங்கலம். அல்லேலூயா. அந்த வெங்கல கதவுகளை பீஸ் 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 பீஸா அல்லேலூயா உடைச்சிட்டு அல்லேலூயா இரும்பு தாழ்பால்களை முறித்து அங்க என்ன இருக்கு நான் சொல்றேன், இந்த 2026 உனக்கு ஒரு ஓப்பன் கேட் இருக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு கேட்டெல்லாம் உடைச்சிட்டாரு. இது வரைக்கும் எவைகளெல்லாம் உன் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகாம தடுக்கப்பட்டிருந்ததோ இந்த வருஷத்துல அந்த வெங்கல கதவுகள் உடைக்கப்பட்டது, இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. அதற்கு உள்ள நான் சொல்றேன் அதுல லைட் வசதி போடல. என்ன போடல? கரண்ட், ஜெனரேட்டர், லைட்டு இது யாரும் அங்க கிடையாது. அங்க பூரா என்னவா இருக்கு? இருட்டா இருக்கு, அந்தகாரமா இருக்கு. சொல்லுங்க, அங்கெல்லாம் அந்தகாரமா இருக்கு, இருட்டா இருக்கு. அல்லேலூயா. இருட்டா இருக்கா? அப்படிதான் சொல்லிருக்கு, அந்தகாரம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. நான் சொல்றேன், நீ அதை போய் எடுக்க போவாத. அல்லேலூயா. அத பாருங்க, உனக்கு கொடுப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு, அவர் தான் உள்ள போவாரு. இயேசுக்கு முன்னாடி ஒரு கதவு நிக்காது, ஒரு தாழ்பாலும் நிக்காது. நீ வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இரு. அந்த அந்தகாரத்திற்குள்ள தேவனுடைய கரம் போய் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை வெளியே தூக்கி கொண்டு வந்து அல்லேலூயா. அம்மா இருளாயம்மா, அந்த அம்மாவை லேசா தட்டி விடுங்க. அது பாவம் சாட்சி சொல்ல உடலேன்னு ஒரே அழுக. அல்லேலூயா. ஆமா, இப்ப நான் சொல்ற கதை அதுக்கு உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது. யாரு எனக்கு முன்னாடி போறாரு? இயேசு போறாரு. இந்த 2025 சாட்சிய யாரும் அடுத்த வாரம் வந்து சொல்லணும்னா சொல்லலாம். சரியா? அடுத்த வாரம் சொல்லலாம். ஓகே, இப்ப சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமா, 2025ல நீங்க பெற்ற நன்மைய அடுத்த வாரம் கூட சொல்லலாம். அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில சொல்லிக்கிட்டே இருப்பேன். 2030 வரைக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் பிறந்ததுல இருந்து அவர் எனக்கு செஞ்சார் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமா, சின்ன வயசுல ஊஞ்சல் ஆடுறதுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஊஞ்சல் ஆடுறதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க அண்ணாச்சி என்ன பண்ணாரு, நீ ஊஞ்சல் ஆடுவோமாடா அப்படின்னாரு. நான் ஊஞ்சல் ஆடுறேன், என்ன ஆட்டி விடு அப்படின்னு. என் கழுத்துல ஒரு கயிறை கட்டி, எங்க திறனை இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அங்க உத்திர இருக்கும், ரைட்டா? அப்படி போனா அங்கிட்ட ஒரு பள்ளம், ஒரு 4 அடியில 5 அடியில பள்ளம் இருக்கும், ரைட்டா? கழுத்துல ஒரு கயிறை கட்டி அங்கேயும் கட்டி ஊஞ்சல் ஆடுடான்னு தள்ளி விட்டாங்க. அது பாருங்க, அது சணல். ஆனாலும் கழுத்தை சுத்தி என்ன ஆயிடுச்சு, ஒரு செகண்ட்ல புண்ணா போச்சு, அந்தும் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, என்ன காப்பாத்தினாரு. சொல்லுங்க, என்ன காப்பாத்தினாரு. அல்லேலூயா. அத நான் சொல்றேன், 2050ல கூட சொல்லுவேன். அல்லேலூயா. என்ன உயிரோட காப்பாற்றினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நான் பாக்குறேன், உங்களுக்காகத்தான் காப்பாத்தி இருக்கிறாரு. ஆமென். இந்த காப்பாத்துகிற தேவனை பத்தி நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா? அல்லேலூயா. ஆமா, சாட்சி நான் சொல்றேன், சாட்சி மட்டும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, கடினமான இருதயம், உன்னால விசுவாசிக்கிறதுக்கு முடியாது. அல்லேலூயா. ஆமா, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே. அதான் நன்றி சொல்லிட்டேன்ல, நன்றி சொல்லிட்டேன். அதுக்காக மறுபடியும் இங்க வந்து சொல்வேன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இயேசு சொல்றாரு, என் சகோதரர் நடுவே நான் இதை சாட்சியா சொல்லுவேங்கிறாரு. அல்லேலூயா. சபை நடுவே அதை சாட்சியா இப்ப இயேசுதான் இங்க இருக்காருன்னு வச்சுக்காங்களேன்.
என் பிரசங்கத்தை நீ பண்றா, நான் பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், சாட்சின்னு சொன்னா அவரு தான் வருவார். அல்லேலூயா. ஆமா, இயேசு யார் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் சாட்சியா தான் இருப்பாங்களாம். அல்லேலூயா. நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சாட்சியா இல்லாவிட்டால் யார் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம்? அதெல்லாம் ரிவர்ஸ் ஆயிரும். அதனால சாட்சி சொல்றதுக்கு தான் என் வாழ்க்கையே. சொல்லுங்க, நான் வாழ்றதே இயேசுவுக்கு சாட்சியா. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, பார்க்கலாம். இப்ப என்னவாயிடுச்சா, அங்க பொக்கிஷமும் இருக்கு, புதையலும் இருக்கு. சொல்லுங்க, 2026ல யாராவது இருக்கீங்களா? வாடா, சீக்கிரம் வாடா. ஆமா, அவர் தான் நமக்கு. அல்லேலூயா. இவர் என் பக்கத்து சீட்ல உட்காந்துருக்காரு. அல்லது 2026 போற பாதையில இவரு கூட வராருன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இவருக்கு வயசு 67ன்னு வச்சுக்கோங்க. ஆமே, சரியா? இப்ப அங்க என் கண்ணு எதை பார்க்குது? எதை பார்க்குது? பொக்கிஷங்களை, புதையல்களை பார்க்கிறது. வேற என்னத்தை பார்க்குது? புதையல்களையும். அவர் ஒருத்தர் தான் சர்ச்சில் இருக்கார். எல்லாம் நீங்க கம்முன்னு இருக்கீங்க. என்னத்தை பார்க்க போறீங்க? புதையல்களை. நீ வாயை திறக்காத வரைக்கும் உனக்கு இருட்டு மட்டும் பார்ப்ப. நீ வாயை திறக்காத வரைக்கும் அந்த அந்தகாரத்தை பார்க்கலாமே தவிர உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நீ பார்க்கவே முடியாது. நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொன்னா உன் பவுரு குறைஞ்சிருமா? மான மரியாதை என்ன ஆகுறது? அப்படி இருக்கா? வாயை திறந்து சொல்லு. நான் அந்தகாரத்தை பார்க்க இல்ல, அதற்குள்ளாக இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கிறேன். இப்ப நாங்க செய்யற மாதிரி பாத்துக்கங்க. நானும் இவனும் பொக்கிஷத்தை பார்த்துட்டோம். ஒருத்தருக்கு பயங்கரமான பொக்கிஷமா இருக்கடா, எக்கு தப்பா இருக்கடா, அப்படி மகிமையான பொக்கிஷங்கள் இருக்கடா, அந்த அங்க பாரு புதையல் இருக்குடா, அல்லேலூயா அப்படின்னு பக்கத்துல கைய கொடுக்குங்க. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கு? 2026க்குள்ள என்ன இருக்கு? ஆமே, 2026 புதையல எடுக்கத்தாண்டா. இனி அவர் எடுத்து தருவாரு. அவன் போக மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா. உன் கண்கள் காணுமா? உன் விசுவாசத்துல பாரு. இந்த வருஷம் உன் கொம்பை உயர்த்த, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்க, உனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க, அல்லேலூயா, தேவன் உனக்கு முன்பாக போகிறார். அவர் முன்னாடி சும்மா போவார் என்ன? இல்ல, அவருக்கு முன்னாடி சும்மா போவாரா? தம்பி தம்பி உனக்கு முன்னாடி தான் போறேன், ஏதாவது பள்ளங்கள்லாம் இருந்தா பார்த்து சொல்லிடு. தேவன் அப்படியா? அப்படியா? நீ தான் தேவனை நடத்துறியாக்கோ? அல்லேலூயா. ஏ ராசா, நீயாடா சபை நடத்துற? யார் நடத்துறா? தேவன். சரி, உங்களை யார் நடத்துறா? நீங்க இயேசுவை நடத்துங்க, நல்லா நடத்துங்க. அல்லேலூயா. ஆமா ஆமா, வாடா தம்பி. அல்லேலூயா. இயேசுநாதர் இங்க வாங்க. அவர் தான் இயேசுநாதர். ஆமா, இவர் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பார். இப்படி நிற்பாரு, எனக்கு குறுக்கவா நிற்பாரு. இவன் நான் கைப்பிடிச்சிருக்கேன். இயேசுவே, எனக்கு முன்னாடி போறீங்க, நல்லதுதான். குழி இருக்கு, பார்த்து போங்க. யார நடத்துறது? அல்லேலூயா. இவர் என்ன செய்வார்னா, இறங்கிடுவார் குழியில, இறங்கிடுவார். அல்லேலூயா. அவர் தான் உன்னை தூக்கி நடத்தி மேடு பள்ளம் எல்லாத்துலயும் உன்னை சரியா கொண்டு போவாரு. ஆமா, நீ பெந்தகோஸ்தேக்காரனா இருக்காத. என்னது? இந்த பாரம்பரியமான பெந்தகோஸ்தேல இயேசுவை தான் தூக்கி சப்பாங்க. அவர் பாவம் எதுவும் செய்ய முடியாது, அதனால அவரை தூக்கி சப்பாங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? அவர் எடுத்து, அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவியாடா உனக்கு கொடுப்பேன்? அல்லேலூயா. நீ சொல்ல வேண்டிய இடம் எங்க இருக்கு? நீ இங்க வந்து சொல்லிட்டு இருக்க, பாவம். அல்லேலூயா. சரி, வேணுங்கிறவங்க கையை தட்டி வாங்கிக்கங்க. உனக்கு
அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, அல்லேலூயா, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த பொக்கிஷங்கள் புறப்பட்டு உன் வாழ்க்கையை நிரப்புது. ஏன் தெரியுமா? அவர் உன்னை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தார் கையில பணம் இருக்க கூடாது. இந்த உலகத்தார் அல்ல, எனக்கு நீயே என் சம்பத்து. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே என் சம்பத்து. அல்லேலூயா. எல்லா இடத்தையும் பாருங்க, அவர் தான் கொடுப்பார். அவர் தான். ஆமா, சொல்லுங்க. பஸ்கா, பஸ்கா. ஆமா, இன்னும் சிலருக்கு வாய் திறக்கல. பஸ்கா, பஸ்கா, பஸ்கா. பஸ்கா என்ன கொடுத்துச்சு? பஸ்கா என்ன கொடுத்துச்சு? என்ன கொடுத்துச்சு? அவங்க என்ன கேட்காங்க, என்ன கொடுத்துச்சு? பஸ்கா என்ன கொடுத்துச்சு? யாராவது சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுத்துச்சு? ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆமா, என்கிட்ட சொல்லிடுறாங்க என்ன கொடுத்துச்சுன்னு. பஸ்கா ஏதாவது கொடுத்துச்சா? நான் சொல்றேன், அடிமையா இருந்த ஜனத்தை ஐஸ்வர்யவான்களாக்கி இந்த பஸ்கா கூட்டிட்டு போச்சா இல்லையா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை கூட்டிட்டு தானே உனக்கு முன்னாடி போவேனாரு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை கூட்டிட்டு போறார். அவர் தன் சரீரத்தை கொடுத்து, அவர் தனது ரத்தத்தை கொடுத்து உன்னை சும்மா கூட்டிட்டு போல. அவர் தன்னையே கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து, தன் ஆவியை கொடுத்து, தன் வார்த்தைகளை கொடுத்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறார் இந்த 2026ல. நீங்க பக்கத்துல கேளுங்க, நீ எல்லாம் கை தட்ட மாட்டியா? பக்கத்துல கேளுங்க, உனக்கு கை வராதா? ஹலோ, கை வருமா வராதா? கை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கையில பிரச்சனையா? கை தட்டுவியா மாட்டியா? கேக்குறேன் நானே. இந்த வசனம் நம்ப முடியாத ஒரு வசனம். என்ன, யாருக்கெல்லாம் நம்ப முடியல அவங்க கையை தட்டி ஆண்டவரா சோத்திரம். நமக்கு பழக்கம் இல்ல, நீதியின் வசனத்துல நமக்கு பழக்கம் கிடையாதுல்ல. ஹல்லேலூயா. நீங்க நான் என்ன சொல்றேன்னே உங்களால நினைச்சு முடியல, கிரகிக்க முடியல. அதனாலதான் எதையாவது கை தட்டுன்னு சொன்னா தட்டிடுவோம். என்னது கை தட்டுன்னு சொன்னா நம்ம தட்டிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆனா பாஸ்டர் சொன்ன நல்ல வசனங்களுக்கெல்லாம் நான் கை தட்ட மாட்டேன். தேவ வசனங்களுக்கெல்லாம் நான் கையெல்லாம் தட்ட முடியாதாக்கும். ஹல்லேலூயா. நல்ல மைண்ட மாத்து. பக்கத்துல சொல்லுங்க, மைண்ட மாத்து. தேவ வசனத்தை நான் சொன்ன எந்த கிறுக்கு பைய சொன்னாலும், என்னது எந்த கிறுக்குன்னு சொன்னாலும் தேவ வசனம் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்காத ஆளு சொன்னாலும் சரி, பிடிச்ச ஆளு சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வசனம் வெறுமையா திரும்பாதே. நீ அதை அக்செப்ட் பண்ற விதத்துலதான் இருக்குது. ஹல்லேலூயா. நீ பாருங்க, 10 குஷ்டரோகி வந்தாங்களா? சொல்லுங்க, எத்தனை பேரு? நல்லா சொல்லுங்க, எத்தனை குஷ்டரோகி வந்தாம்மா? ஏம்மா கிருபாம்மா, எத்தனை குஷ்டரோகி இயேசுநாதர்ட்ட வந்தா? பக்கத்துல சொல்லுங்கம்மா, 10ன்னு சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகி வந்தான். அவன் இயேசுநாதர்ட்ட நெருங்கி கூட வரல. நம்மள மாதிரி நெருங்கி கூட வர்றதில்லை. சொல்லுங்க, நம்ம நெருங்கி கூட வர்றதில்லை. தூரத்துல இருந்தே இயேசு ஐயரே எங்களை ரட்சியும் அப்படித்தானே சொன்னாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? தூரத்துல நின்னுட்டு, இயேசுவே. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள். தூரத்திலே நின்று, எவ்வளவு தூரத்திலேயோ சொல்லுங்க, ரொம்ப தூரத்துல நின்னுட்டாங்க. ஏன்னா குஷ்டப்பை உள்ளைய தூரத்துல நிக்கிறவங்க எல்லாம் குஷ்டப்பை உள்ளீங்களா? சோத்திரம்.
இயேசுவுக்கு தூரமா இருந்தா குஷ்டப்பை உள்ள எல்லாருக்கும். இங்க அப்படிதான் இருக்கு. நான் குஷ்டப்பை உள்ள பத்தி பேசுறேன். அந்த குஷ்டங்க என்ன சொன்னாங்களாம்? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று எங்களுக்கு இறங்கும். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். போதகரே, நான் இல்ல, இயேசுவாகிய என் போதகரே, எங்களுக்கு இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களே சொன்னாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். என்ன செய்யுங்க? ஆசாரியர் இடத்துல காட்டுங்க, காமிங்க. உள்ள வந்த உடனே உங்களை போட்டு 2 சாத்து சேர்த்து எழுதி போட்டுருவாங்க. அது குஷ்டரோகியா இருந்தா. இங்க யார்கிட்ட வந்தாச்சு? இயேசுநாதர்கிட்ட வந்தாச்சு. வந்தாச்சு, சொல்லுங்க, வந்தாச்சு, வந்தாச்சு. இயேசு இடத்தில் வந்தாச்சு. வந்தாச்சா? வந்தாச்சு. ஆமா. அவர் உன்னோட இருப்பாரா? இருப்பாரு. அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நீ வார்த்தைய அக்செப்ட் பண்ணிட்டானா? அந்த 10 பேரு சொல்லுங்க, அந்த 10 பேர் அக்செப்ட் பண்ணானா இல்ல வேடிக்கை வந்தானா? ஹலோ, வார்த்தைய வாங்கிட்டானா? வாங்கிட்டாங்க. பாருங்க, அவன் குஷ்டரோகி நடந்து போயிருப்பானா? போகும்போதே கால் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அல்லேலூயா, கால் சரியாயிடுச்சு. சொல்லுங்களேன், பாஸ்டர் கால் சரியாயிடுச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா, பாஸ்டர் கால் சரியா போச்சு. அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி இப்படி வந்துட்டு இருந்தார், இப்படி வந்துட்டு இருந்தார். அல்லேலூயா. உட்காந்து பேசிட்டு இருந்தார். ஆமா. அந்தபடி போகையில் அவர்கள் சுத்தமானார்களா? நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீ கேட்டிருந்தீன்னா இன்றைக்கு கூட இந்த பொக்கிஷங்கள் உன் கையில மாறும். ஏன்னா அது கர்த்தருடைய வசனம். நான் உனக்கு முன்னாடி போவார்னா எதுக்கு போவார்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் நான் இருக்கேன். அல்லேலூயா. இன்னும் 1 மணி நேரமாவது தூங்கிட்டு வந்திருப்பேன். 9 மணிக்கெல்லாம் சர்ச்சை கொண்டு வந்துட்டு சோத்திரம். இதுக்கு தான் பின்னாடி உட்கார்றேன்னு சொல்றது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமே. இந்த அவர் சமூகம் உனக்கு முன்னாக போனால், அல்லேலூயா, இரவெல்லாம் முடிச்சிருந்தாலும் நான் பாட்டு கேட்டிருந்தேன். என்ன கேட்டுட்டு இருந்தேன்? ஆமா, தூக்கி மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எந்திரிச்சு பார்க்கும்போது 4:38. அல்லேலூயா. அது வரைக்கும் பாட்டு. என்ன பாட்டு? தாவீது ஆடின பாட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இந்த பாட்டு தெரியுங்களாப்பா? நல்லா தெரியுங்களாப்பா? வந்து பாடுவோமா? அதெல்லாம் முடியாது. இருதராஜப்பா சொன்னா கூட நாங்க எந்திரிக்க மாட்டோம். இருதராஜப்பா சொன்ன உடனே ஜெபம் எந்திரிச்சிருவோம்டா. ஏமா அது போடுவியா? அல்லேலூயா. ஆமா. இப்ப நான் சொல்றேன், இந்த பொக்கிஷம் கையில வந்துருச்சு. சொல்லுங்க. அவர் கொடுப்பேன்னு சொன்னாரு. அவர் கொடுத்துட்டாருன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஏன்ட்ட வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்ட்ட வந்துருச்சு பொக்கிஷம். நான் சொல்றேன், அந்த புதையெல்லாம் என் கைக்கு மாறிடுச்சு. ஜபா நீ சொல்ற மாறிடுச்சு. அவன் சொன்ன அப்படி ஆயிரும். ஏன்னா அவன் விசுவாசத்துல சாட்சியான ஆளு. அல்லேலூயா. பாட்டு இருக்கா? போடுறாளா? ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாட்டை யாராவது போட்டு விடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே ஒரு இடம் போட்டு விட்டேன். ஆமா. எனக்கு இப்ப பாட்டு கேட்டு 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 இப்ப எனக்கு நானே பாடிடுவேன். இருந்தாலும் பிள்ளைகள் பாடினா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் யாராவது பார்த்தீங்களா? நம்ம யூடியூப்ல
யூடியூப்ல பிள்ளைகளை பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் உள்ள போயிட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆமென். ஒருத்தர் போட வெரி வெரி நைஸ், காட் பிளஸ் யூட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைய ஆடுறதுக்கு எங்கேயும் முடியாது. ஆமா, நீங்க சினிமாலாம் இவங்களுக்கு முன்னாடி பிச்சை பிச்சை எடுக்கணும். இது ரியல் டான்ஸ். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஏமா நீங்க ஒன்று செய்யுங்களேன், அந்த ப்ளூடூத்தில் அந்த பாட்டை கொஞ்சம் போட்டு விடுங்களேன். பிள்ளைகள் நினைச்சுவாங்க. ஆமாம், லேசாக பாடிடுவாங்க. நல்லா இருக்கும், நம்மளும் பாடிடுவோம். ஆமென். ஆமாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போட்டு விடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யாருக்காவது கேட்குதா? யாராவது போட போறீங்களா? ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க. ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சாமா? நாம பாட போறோம் இன்னைக்கு. மறுபடியும் என்னது டான்ஸா போடணும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி வச்சுட்டு டான்ஸை போட்டுருவோம். என்னப்பா டான்ஸ் மாஸ்டர் ரெடியா? ரெடி. டான்ஸ் மாஸ்டர் ரெடியா இருக்காங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், என் பேரன் அதை தான் பார்க்காம வேற எதையும் பார்க்க மாட்டேங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? இருக்கும்போதே இதை போடாம முதல் இன்னைக்கு ஒன்னா பாட்டை போட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 கைத்தட்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவனே. ஹல்லேலூயா. அதிசய தேவனே. ஹல்லேலூயா. மகிமை தேவனே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா பாடுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். சந்தோஷமா இயேசுவுக்கு முன்னாடி தான் அந்த பாட்டு. தேவனே. அல்லேலூயா. தேவனே. அல்லேலூயா. தேவனே. அல்லேலூயா. 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 ஆமென். பாருங்க, அங்க அங்க பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா இயேசு உனக்கு முன்பாக போகிறார். தேவனே. அல்லேலூயா. தேவனே. அல்லேலூயா. சத்தியத்தின் தேவனே. அல்லேலூயா. 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 இரண்டாவது ஆளு. அல்லேலூயா. ஆமா, எனக்கு தாவீதை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமென்.
ஆறாவது டான்ஸ். அன்பின் தேவனே அல்லேலூயா, இரக்கத்தின் தேவனே அல்லேலூயா, கிருபையின் தேவனே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமென். உள்ள போயிடுச்சு, வெட்டி எங்க போயிடுச்சு, சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமா, இதை பாடி என்ன செய்யுங்க. இப்ப டான்ஸ்னா ஃப்ளூயண்டா வரும். இந்த வார்த்தைகள் இன்னும் நம்ம என்ன செய்யல, ஏற்றி விடலை. அநேகமா இன்னைக்கு ஏற்றி விட்டுருவோம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ 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 பிள்ளைங்களா. ஆமென். மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. நல்ல ஔஷதம். ஓடு பக்கத்துல சொல்லுங்க. ஓடிட்டு இருந்தா நமக்கு என்னமா தான் இருக்கு, சொல்ல மாட்டீங்களா? நீங்க அதை சொல்லி அதை தான் அடுத்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க. இதெல்லாம் சத்தியமாக்கும். இதுதான் சத்தியம். நீ சந்தோஷமா இல்லைன்னா அது லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். பக்கத்துல சொல்லுங்க, ஓன்னு இருக்காத. அல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைகிட்ட கேட்ட போதும், ஓன்னு இருக்காத. எப்படி? ஓன்னு இருக்காத அப்படின்னா சந்தோஷமா இருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கதான் போய் ஓன்னுக்கிட்டு கிடக்க, இங்க வந்தாவது சந்தோஷமா இரு. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இது பிதாவின் வீடு, இங்க கூட்டிட்டு வந்து உங்களை என்ன பண்ணுவாராம்? மகிழ பண்ணுவாராம். டான் 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 ஆட வேண்டியதுதான் இங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, இந்த அவர் உனக்கு முன்னாக போனால், நான் முடிக்க போறேன். நமக்கு என்ன இருக்குது? பிரயோஜனம் இருக்குது. ஆமென். அவர் உனக்கு முன்னாடி போனா இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்லுங்க, என் சமூகம், என் இளைப்பாறுதல் தரும் சமூகம் உனக்கு முன்பா போகும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு 1000 கவலை. என்ன கவலை? சொல்ல, நீ கவலைப்படத்தானே பிறந்த. அப்ப இதை சொல்லுமா, நீ கவலைப்படவா பிறந்த? அல்லேலூயா. நான் சொல்லுங்க, பக்கத்துல கிளம்பி, நீ கவலைப்படவா பிறந்த? என்னைக்கு உன் கவலை தீரும்? நான் சொல்றேன், இப்ப அவர் எனக்கு முன்பாக போகிறார். என் ஆத்மா சொல்லுது, அவர் இருக்க, எல்லாம் அவரை பார்த்துக்குவோம். எல்லாம் அவரே, சொல்லுங்க, எல்லாம் அவரே பார்த்துக்கிடுவார். எனக்கு முன்பாக போறாரு. ஆமா, அவருக்கு பின்னாடி பனியன் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? இல்லையே, நாங்க பெரிய பெரிய, நான் பார்த்த இயேசு பனியன்ல இருக்குது. அல்லேலூயா. ஆமா, இவரே சமாதான காரணர்னு அதில் எழுதியிருக்கேன். அல்லேலூயா. ஆமா, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவரு, சமாதானத்தின் தேவன் அவரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சமூகம் உனக்கு முன்பாக. நம்புறியா? நான் சொல்றேன், கர்த்தர் பாருங்க, நமக்கு நம்ம மூஞ்ச பார்த்தா பிடிக்காது. சிலருக்கு பிடிக்கும், வயசுல இருக்கும்போது பிடிக்கும். அல்லையா, பல்லுகள்ல விழுந்துருச்சுன்னா பிடிக்குங்கிறீங்க. பார்க்கும்போதே நான் இளமையா இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இப்பயும் இளம் வயது உனக்கு திரும்ப வரும்னு கர்த்தர் சொல்றாரு. சொல்லுங்க, இளம் வயது திரும்ப வருமா? அல்லேலூயா. போன வயசு திரும்ப வருமா என்ன? இது யாருக்கும் நான் வந்து அந்த இளமையானவர்களுக்கு நான் கேட்கல. நீ வேணா காதை பொத்திக்கோ. நான் சொல்றேன், என் அழகெல்லாம் போயிடுச்சு. நான் முன்னாடி எப்படி இருப்பேன் தெரியுமா? அல்லேலூயா. அழகெல்லாம் போயிடுச்சு.
அவங்களுக்கு தான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் சாராளை பார். யார பாரு? ஆமா, சாராள்னா என்ன அர்த்தம்? பியூட்டி குயின். அல்லேலூயா. ஆமா, இளமையானவள், இளவரசி. சாராள்னா என்ன அர்த்தம்? ஆமா, அது எப்படி வந்துச்சு? ஆபிரகாம் சொன்னாரு, என் இளவரசி, என் பியூட்டி குயின். அல்லேலூயா. ஆமா, இப்ப நீங்களே சொல்லிக்காங்க, இப்ப என்ன போச்சு? ஆமா, கண்ணாடியில் முன்னாடி நின்று நீ அழகுள்ளவள், பேரழகின்னு சொன்னா அழகு திரும்ப வராது? வருமா வராதா? ஆண்டவர் சொன்னாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயதாகும். அல்லேலூயா. இப்ப நடக்க முடியல, மூட்டு வலி, கூட்டு வலி, அவ்வளவு வலியும் சுமந்துக்கிட்டு நடமாடும் நோய் கூட மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்லு. அல்லேலூயா. உன் இளமை திரும்பும், சாராளுக்கு திரும்பின மாதிரி திரும்பும். சில சொல்றாங்க அதெல்லாம் திரும்பாது, உனக்கு திரும்பாது. அல்லேலூயா. அது உனக்கே. நான் சொல்றேன், திரும்பும்னா திரும்பும், விசுவாசிச்சா திரும்பும். வார்த்தை உண்மையா இருக்கா? வார்த்தையில ஒரு உயிர் சக்தி இருக்குது. வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஜீவ சக்தி இருக்கு. அது நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அதை உருவாக்கக்கூடிய ஜீவ சக்தி தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஆமே. ஆமா, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ போற இடமெல்லாம் உனக்கு சமாதானத்தை தருவேன். ஆமேனாலும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் நீங்க ஒழுங்கா ஆமேன்னு சொல்லலைன்னா 11 மணிக்கு 10:52 முடிச்சு பஸ்ல ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்னது? பஸ்ல ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆமா, அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்துக்காங்க. ஆமீன் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் என்ன செய்வேன்? ஆமா, சரி, பிள்ளைகளுக்குள்ள வசனம் நல்லா உள்ள போகுது. ஹலோ, இங்க இருக்கீங்களா ஐயா? வசனம் கேட்கிற ஆள் இருக்கீங்களா? நீ வசனத்தை மட்டும் கேட்டுப்பாரு, வசனத்தை கேட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. நல்லாதான் இருக்கு. ஆமேன் வந்து தொண்டை விட்டு வெளியே வந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. நான் பிரசங்கம் தொண்டையிலிருந்து வெளியே வராம பேசவா? அவ்வளவுதான், அவ்வளவு தூங்க வேண்டியதுதான். இவ்வளவு சத்தம் போட்டு பேசும்போது அவர் உனக்கு முன்னாடி போனா, நான் சொல்றேன், அவர் எனக்கு முன்னாடி தான் போறாரு. அப்ப எனக்கு சமாதானம், எனக்கு ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 5:4 வேதம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். எடுங்க பார்க்கலாம். ஆசாவுக்கு ஆமென். 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, இடையூறும் இல்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதி இல்ல, உன் பிசினஸுக்கு போட்டிக்கும் ஆள் இல்ல. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சமாதானம், ஜெயம், வெற்றி, சந்தோஷம், இவைகள் தான் இருக்கிறதுக்கு உனக்கு இடையூறு இல்ல. ஹல்லேலூயா. உன் பிள்ளை கல்யாணத்துக்கு இடையூறு? நான் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமே. ஆமா, கல்யாணம்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு ராஜரீகமான கல்யாணத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. கோடி கணக்கில் செலவழிச்சு செய்கிற கல்யாணம் மாதிரி இந்த சபையில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் சரி, அல்லேலூயா, கல்யாணமாகாத ஆண்களும் பெண்களும் சரி, அந்த வயசு வந்த பிறகு ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியிருக்குல்ல. அல்லேலூயா. ஆமா. இப்ப
நம்ம நம்ம பிள்ளைங்க பாட்டு கேட்டு பாடினா எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அதை ஒர்ஷிப்பாக எடுத்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், யார் எப்படி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, அது நான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. நான் போட்டு விடுறதுக்கு காரணம், இந்த இந்த ஆராதனையை பார்க்கும்போது அநேகர் சுகமடைவார்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த சபையில இருக்கிற இந்த பாடல்களை பாடும்போது அநேகருடைய வாழ்க்கையில மரணம் தோற்று போகிறது. ஆமென். ஆமா, யூடியூப்ல கண்ட கலவையை பார்க்காத, நம்ம சர்ச்சில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி. அல்லேலூயா. அதுல இருக்கும் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆமைக்கு ஒரு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆமேனா. ஆமா, பாண்டி உட்காந்து மெதுவா என்ன செய்யறாரு, கொஞ்சம் தேவ வசனத்தை பத்தி, கழுகு எப்படி மறுபடியும் இளமை போல ஆகுறதுன்னு சொன்னாரு. போட்டு கொஞ்ச நேரம் தான் ஜட 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 ஜடன்னு லைக் போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. 1200க்கு மேல அங்க என்ன போயிருக்குது. அல்லேலூயா. நம்ம நம்ம பிள்ளைகளுடைய பாட்டுல ஒரு சிலர் போட்டிருக்கேன், அது 1200க்கு மேல போயிடுச்சு. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் நம்ம போட்டோம்னா 30 40 எவ்வளவு சொல்லுங்க, 30 40 இப்ப 1200க்கு மேல போகுது. நான் சொல்றேன் 40 மடங்கு பெருகுவதென்றால் இந்த திருச்சபை இயேசுவின் நாமத்துல 40 மடங்காய் பெருகுகிறது. 40 மடங்கு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எங்க சபை 40 மடங்கு பெருகுகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் யார் செய்வா? கர்த்தர் செய்வார். நமக்கு முன்பாக போகிறவர் செய்வார். அல்லேலூயா. இந்த 2026ல யார் இல்ல? விரோதி இல்ல, இடையூறு இல்ல. என்ன இல்ல? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணி சிலருக்கு விடுதலை ஆயிருக்கு. விடுதலை ஆயிடுச்சா? விடுதலை ஆனது பிறகு இந்த சொக்கிப்பா இவ்வளவு மாதிரி கிடந்தேன்னா நம்ம ஆள் மாறலடா. அல்லேலூயா. ஏன் செல்லக்குட்டி மாறவே இல்லைன்னு பிசாசு, குட்டி பிசாசுகளோட குடும்பம் வந்து குடி நடத்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நல்ல விடுதலை ஆச்சுல்ல. அப்ப எங்க போனோம்? இயேசுவின் நாமத்தை உயர்த்துறதுலையும் சபைக்கு முன்பாக வருகிறதுலையும். அல்லேலூயா. உனக்கு மாற்ற வேணும், அதுக்கு விடுதலை. அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் விடுதலை. அப்ப எங்க வந்துடணும்? ஆமா, நீங்க தேவனுடைய சபையில வந்து ஆரம்பிங்க. அல்லேலூயா. அவர் கொண்டு போவார். எங்க கொண்டு போகணுங்கிற ஆலோசனை இந்த இடத்துல வரும். 1991 1982 இந்த 2லையும் தேவனுடைய ஆலயத்துல வச்சு எனக்கு 2 முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எங்க வச்சு? தேவனுடைய ஆலயத்துல வச்சு. அதை சொன்ன லேட் ஆயிரும். அடுத்த வாரம் சொல்லட்டுமா? ஞாபகப்படுத்தினீங்கன்னா சொல்றேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆலோசனை உண்டாகும். ஆசையா வரணும். சொல்லுங்க, இயேசுநாதருக்கு தேவனுடைய ஆலயம்னா, சத்தமா சொல்லுங்க, இயேசுநாதருக்கு தேவனுடைய ஆலயம்னா வைராக்கியம். ஆமா, வைராக்கியம். அது என்னை பட்சித்தது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்து குறித்து உனக்கு வைராக்கியம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதே அப்படின்ட்டு வந்தேன்னா, நான் சொல்றேன், உன் கூட 10 பிசாசாவது கூட வருவான். என்னது? யாரை ஆராதிக்க போகிறேன்? எனக்காக ஜீவனை கொடுத்தவரை ஆராதிக்க போகிறேன். ஹலோ, விளங்குதா? ஜீவன் தந்தவரை ஆராதிக்க போகிறேன். நீ எவ்வளவு சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். Thank you Jesus. உனக்கு விரோதி கிடையாது. இந்த 2026ல விரோதி கிடையாது. இல்ல, நீ செய்ய நினைச்ச காரியத்திற்கு இடையூறும் கிடையாது. இடையூறு கிடையாது. பின்னாடி சொல்லு, இடையூறே கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு.
எதுக்கு பாஸ்டர் இப்படி கத்துறீங்க? நீ சொல்லலைன்னா இடையூறு வந்து தொலையும்ல, அதுக்கு தான் உன்னை சத்தமா சொல்றோம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 14:6 எடுத்துக்காங்க. எஸ்தர் 9:6 எடுத்துக்காங்க. ஏசாயா 28:11-12 எடுத்துக்காங்க. 3 வசனமும் மாறி மாறி யாராவது வாசிங்க பார்க்கலாம். முதலாவது வசனத்தை. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினாலே அந்த வருஷங்களில், அந்த 2026 அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு விரோதமான யுத்தம் என்பது இல்ல. தேசம் அமெரிக்கையா இருந்தபடி, தேசம் எப்படி இருந்துச்சா? அமெரிக்கையா இருந்தபடி அப்படியே மனோகரமா இருந்துச்சான். ஹல்லேலூயா. இந்த 2026 ரொம்ப மனோகரமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஓ, சத்தமா சொல்லு ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்தபடினாலே யூதா அரணான பட்டணங்களை கட்டினான். என்னத்தை கட்டினா? இப்ப நீ அரணான பட்டணங்களை கட்ட வேண்டிய வருஷம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அப்ப பாஸ்டர் பெரிய வீடு கட்ட போறேன்னா அதுவும் உள்ளதான். ஆனா அரணான பட்டணம்னா அது ஆவிக்குரிய வல்லமை. ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்த அறிவு. என்னதம்மா? ஆவிக்குரிய வரங்கள், சத்தியத்தை குறித்த அறிவு. இதெல்லாம் என்னது? அரணான பட்டணம். உன்னை சுற்றிலும் தேவனுடைய வசனங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் தேவ மகிமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, இதெல்லாம் உன்னை சுத்தி இருக்கும். இந்த 2026 நீ சபைக்கு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னுடைய பட்டணங்களை கட்டும்படி தேவ மகிமையை கட்டளை இடுவாரு. ஹல்லேலூயா. ஆமா. எஸ்தர் 9:6 வாசிக்கலாமா? அடுத்த ஆள் எடுத்து வைங்க. ஏசாயா 28:11-12. ஹல்லேலூயா. 9, 6, 7 கூட போடுங்க. அத வாசிங்க. எத்தனை? 21. வாசிங்கப்பா. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி வந்துரும் இளைப்பாறுதல். 9, 18 வாசிங்க. சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாய் ஆக்கினார்கள். உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வந்தா உன் வீட்டுல பண்டிகை நாட்கள் வரும். இந்த பக்கம் அப்படி பண்டிகை நாட்கள் வரணுமா? நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம வீட்டில் எல்லாரும் கூடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது பண்டிகை கொண்டாடுனா நல்லா இருக்கும். அப்படியே மனசுக்குள்ள நினைச்ச உடனேயே ஹல்லேலூயா 1, 2, 3ன்னு பண்டிகைகள் மாறி மாறி வந்துருச்சு. ஹல்லேலூயா. 4ஆம் பண்டிகை தான் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு கிடக்கு, நொண்டி அடிச்சுட்டு கிடக்கு. ஆனா இந்த வருஷம் அதுவும் வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பண்டிகை கொண்டாட்டம் உன் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது. உன் குடும்பத்துல ஒரு பண்டிகை கொண்டாட்டம் வரப்போகிறது. இந்த பக்கம் யாராச்சும் இருக்கீங்களா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி வாங்கிக்காங்க. ஆமென். இதெல்லாம் அற்புதமா காரியங்களை செய்வார். ஆமென். ஆமா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா. இப்ப நான் சொல்ற காரியம் ரொம்ப முக்கியம். 28, 11, 12, 11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். நீங்க அபிஷேகம் பெறும்போது உங்களுக்குள்ள இருந்து அந்நிய பாஷை வருதா? அந்நிய பாஷை பேசுறீங்கல்ல, அந்த பாஷையை அடுத்து ஒரு நாள் நீங்க பேச மாட்டீங்க. அந்நிய பாஷை, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப புத்தி கூட. அந்நிய பாஷையெல்லாம் பேசக்கூடாது. தெரிஞ்ச பாஷை தான் பேசணும்.
ஆண்டவர் சொல்றது அந்நிய பாஷையினால யாரோட பேசுவாரா? என்னோட பேசுவாரு. அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோட பேசுறான்? கர்த்தரோட பேசுகிறான். அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவாரு. இதுவே நீங்கள் இளைத்து போனவனை இளைப்பார பண்ணத்தக்க ஒரு இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். போதும். அல்லேலூயா. நீங்க இந்த அந்நிய பாஷையில பேசுறத ரிப்பீட் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுடைய உதடுகளில் கர்த்தரை துதிங்க. எப்படி ஜெபிக்கிறது தெரியலன்னா அந்நிய பாஷையில ஜெபிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுவீங்க? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, தொடர்ந்தா பேசுவீங்க? உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வந்து, சனிக்கிழமை கூட்டிட்டு வந்து, நைட்டு கூட்டிட்டு வந்து உங்க தலையை பிடிச்சி நாங்கள் ஒரு அபிஷேகத்தில் ஆட்டோ ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டி அந்த ஆட்டில் 4 வார்த்தை வரும். ஆமாம், கர்த்தர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா தொண்டையிலே ஒரு குத்து குத்தி ஒழுங்கா பேசுன்னு சொல்லிடலாம். அல்லேலூயா. பேசுறாளாம் அந்நிய பாஷை. 4 வார்த்தை பேசிட்டு டோன்னு விட்டுருவான். அந்நிய பாஷை உனக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன், இதுவே ஆறுதல். ஆமென். கர்த்தர் கொடுத்த வரம் அந்நிய பாஷை வரம். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவருக்குள் உன்னை நிறைய பண்ணும். ஆமென். நான் சொல்றேன், அந்நிய பாஷை பேசிட்டே இரு, உனக்கு இருக்கிற சோதனைகளின் மத்தியில். அல்லேலூயா. பாருங்க, நான் பலவீனமான ஆள். நான் சோதனைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று யோசிச்சு பார்ப்பேன். என்ன போலீஸ்காரன் எவனு பிடிச்சிட்டு போயிட்டா லத்தியை வச்சு அட்டி அட்டி அட்டின்னு சர்ச்சில் இருக்கும்போது ஏதோ பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தா, அல்லேலூயா. ஆமாம், நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். எனக்கு ஒரு ரட்சகர் அனுப்புவார், விடுதலையை கொடுப்பாரு. அந்நிய பாஷை பேசுவேன். எங்க இந்த எண்ணங்கள் வரும்போது நான் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறேன். இப்படி நான் எதை பேசுவேன்? எந்த இடமா இருந்தா என்ன, நான் அந்நிய பாஷை பேசுவேன். அல்லேலூயா. விசுவாசிப்பேன். நீங்க எப்படி இருப்பீங்களா? ஒரு சோதனை வரும்போது விசுவாசிப்பீங்களா? சோதனை வரும்போது விசுவாசிப்பீங்களா? கொக்கு. ஆமா, சில கொக்கு என்ன செய்யும்? விசுவாசம் எந்நேரம் கண்ணீரும் மூக்கு சிந்திக்கிட்டு. அல்லேலூயா. ஆமா, அந்த கொக்குலாம் கூமுட்ட கொக்கு. பாடு வரும்போது அழத்தான் தெரியும். கொக்கே, உனக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இருக்காரா? ஆமா, அவரை என்ன செஞ்சிடணும்? அழகா ஒரு பெட்டி போட்டு பூட்டி வெளியே வரக்கூடாது அப்படி சொல்லிடணும். என்ன அந்நிய பாஷையில பேசுவீங்களா? நான் சொல்றேன், இந்த 2026 முழுசும் அல்லேலூயா அப்படிதான் இருக்கும், வராது. ஆமா, அது சோத்திரம் பண்ணிக்கிட்டே சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே அந்நிய பாஷைக்குள்ள போயிடலாம். அல்லேலூயா. இங்க ஒரு பீட்டர்னு ஒரு பாஸ்டர் வந்தார் தெரியுமா? பீட்டர் பாஸ்டர் வந்தார் தெரியுமா? யாருக்கெல்லாம் பீட்டர் பாஸ்டர் தெரியும்? என்ன குமாரனே, அவர் கூட போய் நான் என்ன செய்தேன், கொஞ்சம் ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் 4 மணிக்கு எழுப்பி அங்கிட்ட ஒரு மணல் காடு இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். எத்தனை மணிக்கு? அப்போ எனக்கு லைக் படாது. லைக் படுமா படாதா? 4 மணிக்கு லைக் படும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் லைக் படும். என்னம்மா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் 4 மணின்னா லைக் படும், மற்ற நாள் லைக் படாதாம்மா? அவர் தினம்தான். நான் ஒரு 2 நாள் இருந்தேங்க. 2 நாளும் எங்கே போயிட்டோம்? தேரி காடுக்குள்ள அங்கே போயிட்டோம். அடையாப்பா, மணல்னா மணல், அருமையான மணல். அங்கே போய் அல்லேலூயா 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 எப்படி சொல்வாரு? ஆமாம், எடுத்த உடனே அந்நிய பாஷை பேச மாட்டார். அல்லேலூயா 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 அந்நிய பாஷைக்குள்ள போயிடுவார். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பேசுவார்லாம் கிடையாது. அவர் அந்நிய பாஷை பேசி முடிச்சுக்கணுங்கிறது 1.5 மணி நேரம் எங்க டைம். அவர் எங்கேயோ கிடப்பாரு, நான் எங்கேயோ கிடப்பேன். அல்லேலூயா. அது கிடக்கும், கண்ணு கட்டின தூரம் என்ன இருக்கும்? மணல் காடா இருக்கும். அல்லேலூயா. அப்போ
அங்க போய் நாங்க ப்ரேயர் பண்ணும்போது நான் உன்னை கத்துக்கிட்டேன். அந்நிய பாஷை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதி செய்ய ஆரம்பிச்சா அந்நிய பாஷை ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்ல வந்துடும், லைவ்ல வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, அப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டோம்னு சொல்றீங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் அதை வாசிக்கல நான். ஹல்லேலூயா, நீங்க கேட்பீங்க, சொல்லுங்க. நான் கேட்பேன். சரி, அந்நிய பாஷையே இல்லை, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. தேவாவியானவர் இறங்கி வருவாரு, அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பாரு. அந்நிய பாஷை கொடுக்கும் போதே ஒரு தாளந்து கொடுப்பாரு, இன்னொரு வரம் சேர்த்து கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 11ல, என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியாக்கும்? காது கேட்கா இல்லையா? காது கேட்கா? நான் திருநெல்வேலி பக்கம் போயிட்டேன். ஹல்லேலூயா, காது கேக்குதா? கேக்குதா? கேட்கலையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு. யாரு? உங்க ஊர் பிரசிடென்டா? யாரோ உங்களுக்கு தான் சொல்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்க அவர் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்லுங்க, அவர் இருந்தா எனக்கு சமாதானம். இயேசு என்னோட இருந்தா எனக்கு சமாதானம். வாய சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லும் போதே சில தூக்கத்தின் ஆவிகள் ஓடிடும். ஹல்லேலூயா. இயேசுன்னு சொல்லும் போதே தரித்திரத்தின் ஆவிகள் நடைய கட்டிடும். இயேசு என்று சொல்லும் பொழுதே வியாதியின் பின்னாடி இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் ஓடும். இயேசுவின் நாமத்துக்கு அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் பயந்து நடுங்கும். அந்த தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறாரே. கடைசி வசனம் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. எபிரேயர் 3:18. 3:18 வாசிங்க. எபிரேயர் 3:18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? யாருக்கோ சொல்லியிருக்காரு, இளைப்பாறுதலுக்குள்ள நீர் வரமாட்டேன்னு. ஹலோ, இது ஒரு மோசமான சமாச்சாரம். நீ ஏன் இளைப்பாறுதலுக்குள்ள வரமாட்ட? யார பார்த்து அப்படி சொன்னாரு? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா? இந்த வசனத்தை ஆமான்னு சொல்லாத ஆட்கள் பாருங்களா, ஆவியில கீழ்ப்படியாத கேஸ், அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஹலோ, இருக்காயா? இங்க இருக்கியா? இந்த ஆவியானவருடைய அசைவானதுக்குள்ள இருக்கியா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க. ஆமா, எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள உனக்கு ஒரு அனுமதி சீட்டை அவர் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகையினாலே உங்களில் ஒருவனும் அந்த வாக்குத்தத்தத்தை அடையாம பின்வாங்கி போகாத. கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவாரு, அவர் இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ள இருக்கிற அவர் பொக்கிஷங்களை புதையல்களை அவர் எனக்கு எடுத்து தருவாரு. ஹல்லேலூயா. எனக்கு என்ன இல்லை? விரோதி இல்லை, இடையூறும் இல்லை. சொல்லுங்க, விரோதி இல்லை, இடையூறு இல்லை. அப்படியே இருந்தாலும் இயேசு எனக்கு முன்பாக போகிறார். இயேசு எனக்கு முன்பாக போகிறார். சொல்லுங்க, இயேசு எனக்கு முன்பாக போகிறார். அவர் என்னோட இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. ஆமென். பயப்படாத, கலங்காத. ஆமென்.
இதை இன்னைக்கு கூட விட்டுரு. 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இதை பேசணும். ஆமா, அதுக்கப்புறம் இதை விட கிரேட் கூட ஒரு ஆசீர்வாதம் தேவன் தருவார். அல்லேலூயா. ஆமா, 3வது வசனம் வாசிக்கலாமா? 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த வார்த்தைய கர்த்தர் என்னோட வருவாரு, என்னோட இருப்பாரு, இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆமென். பிரவேசிக்கிட்டோம். இப்ப நான் இளைப்பாறுதல் இருக்கேன். சொல்லுங்க, நான் இப்ப இளைப்பாறுதல் இருக்கிறேன். ஐயா சொல்லு, இளைப்பாறுதல் இப்ப இருக்கேன். வாயை தர. சொல்லலைன்னா நீ பழையபடியே தான் இருப்ப. ஆமா, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. அதுதான் உனக்கு சொல்றது. சொல்லு சொல்லு சொல்லுன்னு. நான் உங்களுக்கு சொன்னதை ஒரு 4 கிளியை வாங்கி சொல்லியிருந்தோம்னா அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அது சொல்லியிருக்கோம் நேரம். மந்தக்கிளி யாரு? வார்த்தையை கேட்டும் வாயை திறந்து சொல்லாததெல்லாம் மந்தக்கிளியா இருக்கும், இல்லைன்னா ஒரு செவிட்டுக்கிளியா இருக்கும். ஹலோ, மந்தக்கிளியா செவிட்டுக்கிளியான்னு உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. விசுவாசித்தவர்களாகிய நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நீ எப்ப விசுவாசித்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்பாக போவாரு, இதை நீ விசுவாசிக்கும் போதெல்லாம் நீ இளைப்பாறுகிறாய். உன் விரோதி அவுட்டு. அல்லேலூயா. உனக்கு இடையூறு வராது. ஆமென். ஆமென். 9-10 வாசித்து முடிப்போம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நான் சொல்றேன், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் 2026 இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறும் காலம் 2026 இருக்கிறது. 2026 இளைப்பாறுதலின் காலம். 2026 என் சமாதானம் நதியை போல பெருக்கெடுத்து ஓடும். அல்லேலூயா. 10-11 வாசிங்க. ஏனெனில் முக்கியம், இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நான் சொல்றேன், தேவன் 7ஆம் நாள்ல இளைப்பாறுதல் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் செய்யல. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை செஞ்சாரா? எதையாவது உண்டாக்குனாரா? 6 நாள் எல்லாம் உண்டாக்குனார்ல. 7ஆம் நாள்ல ஜம்முன்னு ஓய்ந்திருந்தாரா? 6ஆம் நாள்ல யாரை உண்டாக்குனாரு? மிருகங்களை உண்டாக்குனார்ல. மிருகங்கள், காட்டு மிருகங்களை உண்டாக்குனாரா? யாரை உண்டாக்குனாரு? மனுஷனை உண்டாக்குனாரா? மனுஷனை உண்டாக்குனாரா? இப்ப தேவனும் மனுஷனும் 7ஆவது நாள்ல இளைப்பாறினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அங்க கிரியைகள் ஓய்ந்திருந்தது. அல்லேலூயா. நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ பிரவேசித்தால், நீ ஒரு கிரியையும் செய்ய வேண்டியிருக்காது. எல்லாம் அவர் உனக்கு செய்வாரு. அதுக்கு ஒரு சாம்பிள் வேணுமா? உன் ரட்சிப்பு உன் கிரியையினால கிடையாது. அல்லேலூயா. எந்த ரட்சிப்பும் உன் கிரியையினால வருகிறது இல்ல. ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆமெனா? கிரியை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அதை ஓடுவேன், அங்க ஓடுவேன், அங்க கிடைக்கான்னு பார்ப்பேன், இங்க அப்ளிகேஷன் போடுவேன், நான் அப்படி பண்ணுவேன். ஐயோ, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், சும்மா இரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுக்குள்ள இரு. மாட்டோம். நீ பதில் சொல்லல, அதனாலதான் மாட்டோம்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுக்குள்ள இருப்பேன். அல்லேலூயா. அவரு சும்மா இருப்பாரு. இங்க அப்படிதான் இருக்கு. கிரியையில் முடித்து ஓய்ந்து இருந்தாரா? சொல்லுங்க. அவர் நல்லா இளைப்பாறுதல்ல ஓய்ந்து, நல்லா அவர் தெரியும் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு தெரியும். சொல்லுங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஓய்ந்து இருக்கிறாரு.
சொல்லுங்க, நீங்க ஓய்ந்திருந்தா இவங்க காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டேன்னா, ஐயோ பிள்ளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன், எந்த வகுப்பு படிக்க போறானோ, எதுக்கு என்ன செய்ய போறானோ, ஐயோ என் பிள்ளைய நான் எப்படித்தான் அடக்குவேன், ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படித்தான் அந்த வீடை கட்டுவேன், ஐயோ நான் என்னெல்லாம் அந்த சமாதானத்துக்கு செய்வேன், நான் சொன்ன மாதிரிலாம் நடக்க மாட்டேங்க, மாறி மாறி நடக்குதே, நான் என்ன செய்வேன். கர்த்தர் இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மூளைய அப்படி அப்படி அப்படியே லூஸ் பண்ணி கக்கூசில் கொண்டு போய் போட்டு. அல்லேலூயா. நீ செஞ்சு அவருக்கு பேர், அப்படியா? அல்லேலூயா. நீ செஞ்சு பேர் இல்ல, நீ சும்மா உட்காரு, அவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆண்டவரே, யாருக்கு வழங்கியிருக்கோம்? எனக்கு வழங்கிருச்சு, உமக்கு நன்றி. எனக்கு வழங்கிருச்சு, உமக்கு நன்றி. யாராவது என் கூட இருக்கீங்களா? எனக்கு வழங்கிருச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, என் வெற்றிக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஆண்டவரே, என் மேன்மைக்கென்று ஒன்றும் நான் செய்ய வேண்டியது இல்லப்பா, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நான் உங்க கூட இருந்த போதும், நான் இளைப்பாறுதலுக்குள்ள இருந்த போதும் ஆண்டவரே, நான் பதற மாட்டேன். அவக்காய்ச்சல், அவக்காய்ச்சல் என்னைக்கு தீருமோ சொல்லுங்க? இன்னைக்கு தீர்ந்துருச்சு பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, முதலாளி அப்படி சொல்லு, எப்படி சொல்லணுமா அப்படி சொல்லியா அப்படின்னு நீ சொல்லு. நான் இளைப்பாறுதல இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அல்லேலூயா. நான் எப்படி இருக்கேன்? இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. கர்த்தருக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. ஆமா, இல்ல நான் 2025 மாதிரியே நானே கடந்து நானே ஓடி 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 போ, உழைச்சிக்கிட்டே போ. அல்லேலூயா. என்னவா இருக்கணும்? நீ ஓடி ஓடி ஒன்றும் உழைக்க வேண்டாம், உனக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. நீ நினைச்சதெல்லாம் நீ சாதிக்கும்படி அவர் செய்வார். என் பிள்ளை விரும்புது. நான் சொல்றேன், என் பேரன் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்காங்களேன், பேரன் கேட்டோன்னு உள்ள வயிற்றுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் அதை கொடுத்தே ஆகணும். என்னடா வேணும்? அவன் உடனே ஆன்லைன்ல எடுத்து கடை ஆவாதெல்லாம் போடுவான். நான் உடனே நல்லா பெஸ்டா இருக்கும்டா. அவன் சொல்லுவான், இல்ல தாத்தா இதுல ரிமோட் எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. எனக்கு பாருங்க, அதை வாங்கியே தீரணும்னு வந்துடும். எனக்கே இப்படி இருந்தா உன்னை படைச்சவருக்கு எப்படி இருக்கும்? உன்னை படைச்சவருக்கு எப்படி இருக்கும்? நீ விரும்பி அதை உனக்கு தராம இருப்பாராக்கும், நீ கேட்டு உனக்கு கிடைக்காம இருக்குமாக்கும். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு மாதிரி ஒரு டார்க்னஸ் தெரியுது. இயேசுவின் நாமத்துல விசுவாசத்துல விரட்டி விடு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, விசுவாசித்த வெளிச்சம் மகிமை. ஆமென். ஆமா, நீங்க வாய் திறந்து சொல்லலைன்னா அங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்லுங்க, இந்த 2026 எல்லா வசனத்தையும் வாயை விட்டு சொல்லுவேன். அல்லேலூயா. நீ மனசுக்குள்ள வச்சா மக்கிரும். சொல்லுங்க, மனசுக்குள்ள வச்சா மக்கி போயிரும். வாயை விட்டு சொன்னீன்னா உயிரோடு இருக்கும். வசனம் உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. வசனம் வல்லமையா இருக்கும். எழுந்து நிற்போமா? சரி, நீங்க ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் ஒண்ண வச்சிருக்கிறார். ஒரு பஸ்கா. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் இரட்சகர் இயேசுவாகிய தேவாட்டுக்குட்டி. ஆமென். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அது போதும் எனக்கு. சொல்லுங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி போதும். அவர் பார்த்துக்கிடுவாரு. சிலுவையில முடிஞ்சதுன்னாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, திருவிருந்துக்கு முன்னாடி போறோம்.